சூரியனை தந்தைக்கு எடுக்கிறோம். அது தவறான கருத்து. சூரியன் தந்தை கிடையாது. இது உறுதியான ஒரு சப்ஜெக்ட். குரு தந்தை, சந்திரன் தாய். இவ்வளவுதான் இந்த பயிற்சி. இதை ரெண்டை மட்டும் எடுத்தீங்கன்னா போதும். தாய் தந்தைக்கு வேற எதையும் எடுக்கக்கூடாது. இந்த லக்கணத்துக்கு 9 எடுக்கிறது கூட நமக்கு சரி வராது. குரு தந்தையாகவும் சந்திரனை தாயாகவும் எடுங்க, தப்பே வராது. இப்ப இது உண்மைதாங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும்ல. அதுக்கு ஒரு விளக்கம் தர்றேன் பாருங்க. சனி சந்திரன் சதயத்தில் இருக்கிறார், குரு மாந்தியோட இருக்கிறார். தந்தை இல்லை, இறந்து விடுவார். அப்ப அது உண்மைதானே? இவங்க ரெண்டு குரு தந்தைங்கிறது உண்மைதானே? இப்படி எடுத்து பாருங்க, அது உண்மைங்கிறத தெரிஞ்சுக்கலாம். குரு மாந்தியோட, சந்திரன் சதயத்தில், தந்தை மரணம், தந்தை இருக்க மாட்டார், உறுதியா சொல்லலாம். அப்போ தந்தை அப்படிங்கிறது குருங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். எடுத்துக்கிறதுல அதான் உண்மை. ஆமா, காலப்புருஷன் எடுத்தாதான் இது எல்லாம் ஒழுக்கமா சொல்ல முடியும். சரி, சந்திரன் தான் தாய்ங்கிறதுக்கு ஒரு ஆதாரம். சந்திரன் சதயத்தில் உள்ளார், சனி மாந்தியோட உள்ளார், தாய் இருக்காது. இவ்வளவுதான். அப்ப சனி சதயத்திலிருந்து சந்திரன் மாந்தியோட இருந்தாலும் இல்லை, சந்திரன் சதயத்திலிருந்து சனி மாந்தியோட இருந்தாலும் தாய் இல்லை. அப்போ தாய்ங்கிறது சந்திரங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம், தந்தைங்கிறது குருங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். இதுக்கு மேல இன்னைக்கு சூரியன் அப்பாவுக்கு எடுக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். என்ன முயற்சி பண்ணுங்க, எடுக்காதீங்க, சரி வராது. சரி, சூரியன் 6 பாட்டன். பாட்டன் தான் சூரியன்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கொடுக்கிறேன். நாம லக்கணத்துக்கு 5 எடுக்கிறது தவிர சூரியன் தான் பாட்டை. இதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது. சூரியன் சதயத்தில் உள்ளார், குரு மாந்தியோட உள்ளார், அல்லது குரு சதயத்தில் இருக்கிறார், சூரியன் மாந்தியோட உள்ளார். பாட்டன் இளமையில் இருந்து விடுவார். அந்த பேரப்பிள்ள அந்த பாட்டங்கிட்ட கொஞ்சம் முடியாதான். எப்படி? அப்ப இளமையிலே இறந்து விடுவாராம். அப்ப பாட்டன்கிறதுக்கு சூரியன் தான் பாட்டன். லக்கணத்துக்கு 5 எடுப்பதை விட சூரியனை பாட்டனா எடுத்தால் அந்த பாட்டன் இருக்கும் நிலைப்பாட்டை சொல்லிவிடலாம் அப்படிங்கிறத தெக்க தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இதை எடுத்து பயிற்சி கொண்டு போங்க. தாய் தந்தை குரு சந்திரன் தாங்கிறதுக்கு விளக்கம் இவ்வளவு நேரம் பேசி அதுக்கு விளக்கமும் கொடுத்து விட்டேன். தந்தை இது பாட்டன்னா சூரியன் தாங்கிறதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்து விட்டேன். இதெல்லாம் அழுத்த திருத்தமா நம்ம கையில் வச்சு இப்போ ஆராய்ச்சி பண்ணணும். ஏதோ சொன்னாங்கன்னு விட்டுறக்கூடாது. நான் இதை கிட்டத்தட்ட 9000 ஜாதகம் பார்த்து அதை ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி எடுத்தது. நாம் சொல்லும் கருத்து 90% என்னதான் இருக்கும். நூலில் போய் தொலைவுனா கிடைக்காது. எல்லாம் ஏன் சரக்குன்னு சொல்கிறது நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். அது ஆய்வு பண்ணி எடுத்து டேஸ்ட் பார்த்து தான் நான் வெளியே கொடுக்குறேன். அது நல்லா இருக்குதுன்ட்டு நீங்களும் எடுத்து பயன்படணுங்கிறதுக்காக தான் இத்தனை விளக்கம் சொல்லுகிறேன்.